வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. சமூக வலைத்தளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உத்தரவை மேல்முறையீடு செய்ய அனுமதி அளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் சிறை தண்டனையை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்தும் உத்தரவு. அருள்மிகு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் நம்பெருமாள் திரு அத்யயன வைகுந்த ஏகாதசி பெருவிழா பகல் 10 திருநாள். நாச்சியார் திருமொழிக்காக நம்பெருமாள் மாம்பழ நிற பட்டு அணிந்து அஜந்தா சௌரி கொண்டை அணிந்து கலிங்கத்துராய் கல் இழைத்த ஒட்டியானம் கிரீடத்தில் நெற்றி கட்டாக அணிந்து வைர அபய அஸ்தம் கல் இழைத்த கோலக்கிளி மார்பில் பங்குனி உத்திர பதக்கம் அடுக்கு பதக்கங்கள் நெல்லிக்காய் மாலை 6 வட முத்து சரம் பின்புறம் அண்ட பேரண்ட வகஷி பதக்கம் புஜ கீர்த்தி திருக்கைகளில் தாயத்து சரம் இரத்தின திருவடி அணிந்து புறப்பாடு கண்டருளினார். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் மற்றும் மிகை ஊதியம் வழங்க ரூபாய் 163.81 கோடி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்கப்பட உள்ளது. தந்தையுடன் விவாதம் எதிரொலி 9 மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி திடீர் ஆலோசனை. மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டாட்டம். விபத்தில் கல்லூரி மாணவன் உட்பட 5 வாலிபர்கள் பலி. அதிமுக கட்சி இரட்டை இலை சின்னம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். தேர்தல் ஆணையத்தில் ஓ. பன்னீர்செல்வம் மனு. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம். தமிழக அரசு உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 30 கிராமங்களில் திடீர் நில அதிர்வு. பொதுமக்கள் அச்சம். புத்தாண்டு நாளில் புத்தக காட்சியில் திரண்ட புத்தக பிரியர்கள். அரசியல், சிறுகதை, வரலாறு புத்தகங்களை வாங்க ஆர்வம். தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு. 20 நாட்களில் 10,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன.